பம்பு ஓட்டையாகி போச்சு. பம்பு ஓட்டை இது பாரு, அந்த பம்பு வந்து ஓட்டையாகி போச்சு. இந்த கல் போட்டு அமுத்துறதுனால இந்த ஓட்டையானது. ரெண்டு ஓட்டையாகுது. ரெண்டு ஓட்டை. இது எந்த இடம் போகிற கட்டாகி போச்சு. எந்த இடம் போகிறது ஊரமே கட் தான். பம்பில் வேலைக்கு ஆகாது. அதில் வந்து பொள்ளாச்சிங்க 1.5 ஸ்பீடு மோட்டர் போட்டுருக்காங்க. அந்த 1.5 ஸ்பீடு மோட்டர் மேலே வர மாட்டேங்குது. லோடு பண்ணிக்கிறாங்க. நல்லா லோடு பண்ணிக்கலாம். மேல் டாப்பு கட்டு இல்லை சிங்கிள் பீஸாக வர முடியுங்கும் போது கல் அதிகமாக தான் இறங்கிருக்காங்க. குழி விட மாட்டாங்க. மண் வந்து இந்த தண்ணி வந்தோன்னா செவத்துக்கல்ல வந்துங்க. இப்போ எப்படின்னா செவத்துக்கல் வந்து இப்போ அரிக்குது. இப்போ அரிச்சு தண்ணி போகும்போது என்னதுன்னா இந்த மண்ணை பூரா கரைச்சி விட்டுரும். சார் வணக்கங்க. இன்றைக்கி வந்து வேலை வந்து பொள்ளாச்சிங்க. பொள்ளாச்சியில் வேலைங்க போர் வந்து 6.5 போருங்க. அந்த 6.5 போரில் வந்து 1.5 ஸ்பீடு மோட்டர் போட்டுருக்காங்க. அந்த 1.5 ஸ்பீடு மோட்டர் மேலே வர மாட்டேங்குது. லோடு பண்ணிக்கிறாங்க. நல்லா லோடு பண்ணிக்கலாம். மேல் டாப்பு கட்டு மேல் பேக் கட்டாகி அப்படியே மேலே எடுத்து எல்லாம் போட்டுக்கிறாங்க. அதை எடுத்து எங்கள் குரூப் வந்தாங்க. நாங்கள் வந்துக்கிறேங்க. வந்து வேலை ஆரம்பிச்சிட்டோம். நீங்கள் இந்த இடத்த வந்து பாருங்கள். மேலே பேக் வந்து கட்டாகிக்கும் போது வந்து பாருங்கள். குளிக்க வந்து பாருங்கள். அந்த இடத்த வந்து பாருங்கள். வாங்கிடுதா இறங்குதா மேலே வந்து நம்ம லோடு ஆகிட்டே கட்டாயிடுங்க. நம்ம லோடு ஓவர் லோடு பைப்பு சும்மா கையிலே கழட்டிட்டேன். அதான் அளவு தானே இன்னும் சிங்கிள் பீஸாக வர முடியுங்கும் போது கல் அதிகமாக தான் இறங்கிருப்பாங்க. கல் கையில் வந்து உங்களுக்கு வந்து மோட்டர் வந்து அடிக்கடி காக்கா பொண்ணு வருது. ஆமாம் மண் வருது. நாங்கள் இடையிலேயே ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி இப்படி தான் மோட்டர் ஓடுது. சரிங்க. அப்புறம் வந்து பார்த்தோம்னா வரல. அப்புறம் கொஞ்சம் லோடு கொடுத்து வண்டி வரைச்சு கழட்டி ஒரு 2-3 பைப் கழட்டினா இவெல்லாம் ஓடிட்டே இருந்தது. சரி கொஞ்சம் பெருசு பண்ணிக்கலாம். ஆமாம் போர் பெருசு பண்ணிட்டாங்க. அப்போ போட்டது 5 வருஷம் இருக்கு. 5 வருஷம் பழைய போர் தானே. அப்போ சிறுசா 4.5 குழி இருக்கு. இந்த குழி 4.5 குழி 6.5 ஓட்டுக்கலாம். சரிங்க. அப்போ அப்படின்னு சொல்லி போட்டு தண்ணி வத்துறது இல்லை. ஆழம் கம்மி 200-300 அடி தான். ஆழம் போட்டுக்கலாம். வெயில் காலம் சரி. இது என்ன காரணம் அப்படின்னாங்க இந்த குழி விட மாட்டாங்க. மண் வந்து இந்த தண்ணி வந்தோன்னா செவத்துக்கல்ல வந்துங்க. இப்போ எப்படின்னா செவத்துக்கல் வந்து இப்போ அரிக்குது. இப்போ அரிச்சு தண்ணி போகும்போது என்னதுன்னா இந்த மண்ணை பூரா கரைச்சி விட்டுரும். அதனால என்ன பண்ணுற பண்ணாங்க இப்போ வந்து இந்த கேஸ் இந்த அளவுக்கு கொண்டு வந்துடலாம். மேலே கொண்டு வந்துடலாம். மேலே கொண்டு வந்த உறவு நாம் அந்த அளவுக்கு வச்சு வட்டம் கட்டி இந்த பைப் போட்டலாம். தண்ணி வெளியே வரும். அப்படி பண்ணா தான் இந்த இதுக்குள்ள தண்ணி வந்து நம்ம 1 மீட்டருக்கு நிற்குது. அந்த தண்ணி 1 மீட்டர் நிற்கும் போது சைடில் இறங்குள்ள மண்ணால சைடில் அரிச்சு தானே போகுது. அரிச்சு போனாலும் நம்ம வந்து மோட்டர் மூடிக்குது. இந்த பிரச்சனை பாருங்க. தண்ணி வந்து போர் பக்கத்தில் குழி இருக்கக்கூடாது. இருந்தாலும் உடனே என்ன ஆகுதுன்னாங்க சைடில் இருக்கிற மண் பூரா அரிச்சிட்டு போகுது. இந்த அரிச்சிட்டு போகும்போது அந்த பூமி வந்து லூஸ் அடிக்குது. அது லூஸ் ஆகிறதுனால தான் உங்களுக்கு வந்து மண் உள்ள போகிறது காரணமே. அப்போ அந்த உயரமா தூக்கி விட்டு இந்த கேசிங் வந்து இந்த மாதிரி தூக்கி விட்டுங்க. குழியை ஹைட் பண்ணிக்கலாங்க. கரெக்டாக இப்படி இருந்தால் போதும். ஒரு அடி இருந்தால் போதும். நம்மளுக்கு இந்த வலைப்பண்டு வந்து நம்ம இந்த பூமி வந்தால் போதும். அந்த மாதிரி போனால் தண்ணி கம்மியாக தான் நிற்கும். அப்போ வந்து அரிச்சல் வராது. பார்த்தீங்கன்னா இப்போ எவ்வளோ 1 மீட்டர் பாருங்க. 1 மீட்டர் இருக்கிற இந்த குழி இந்த 1 மீட்டர் குழி இருக்கும் போது தண்ணி வழியே நிற்கும். இப்போ அடமலை பிடிச்சாலும் அந்த தண்ணி ஃபுல்லாச்சுன்னா செவத்தை பற்றி இப்படி அப்படியே கலந்துட்டே போகுது. அப்போ அந்த கல்லை முடிஞ்சிட்டு மண்ணை மறைச்சிட்டு அதுக்காக வந்து மோட்டரை வந்து கப்பல் மூடிக்கும். இன்னும் வந்து அந்த தூக்கி வச்சுக்கலாம். அப்படி பண்ணிக்கலாங்க. இப்போ நம்ம அழகாக பார்த்து அதுக்கெல்லாம் போட்டு ஆமாங்க. அது வந்து கீழே வந்து ரிலீஸ் பண்ணிவிடுவோம். நம்ம இங்கே இடையில எடுத்தோம்னா பைப் பிடிங்கிருக்கோம். அந்த பிரச்சனை அங்கே நீக்கும். ஆமாம் மோட்டர் அந்த எங்கெல்லாம் நட்டு பார்த்தீங்களா அங்கே இது பண்ணுவோம். அங்கேயும் தூக்கி கொடுத்தா மோட்டர் நம்ம எதிர்பார்க்க முடியும். ஆமாம் டபுள் ரோப் போடணும். இங்கெல்லாம் நம்ம இடையில என்னதான் இருந்தாலும் பைப் பிடிக்கலாம். ஒரு 100 அடி கீழே கட்டாக 200 அடி கீழே கட்டாச்சுன்னா கட்டாக எடுத்துக்கலாங்க. அந்த பைப் வந்து பொருளி சாஞ்சிருக்குன்னா சென்டர் ஆகிடும். சில பொருள்லாம் பார்த்தீங்கன்னா பொறை இப்படி இருக்கு. அப்போ அந்த பைப் வந்து இப்படி சாயும். அப்போ நம்ம அதை வந்து இழுக்க முடியாது. வெளியே இழுத்து வந்தால் தான் நம்ம சென்டர் பண்ணி கொடுக்க முடியும். வெளியே இழுக்காமல எத்தனையோ போர் இருக்குது. அப்போ என்ன ஆகுதுன்னு பைப் கிடைக்க மாட்டேங்குது. நம்ம எப்படி எடுக்கிறதா எடுக்கலாம். பணம் எந்திரி அடிக்கலாம் பைப் எந்திரி
அளவு லோட் பண்ணி சொன்னால் நம்ம லோட் பண்ண பைப் தாங்காதுக்கா. லோடு கொடுத்துக்கிறாங்க. இல்லை பார்க்கலாம் பார்க்கவே இல்லை ஒத்து பண்ணி நம்ம எப்படி அடிச்சுட்டு பேப்பெலாம் முடிச்சுக்கிறேன். ஆமாம் இவ்வளோ லாக் ஆகும். அடியெல்லாம் விடுங்க அடிங்க அடியால் தாங்குது. நான் புக்கு போய் வருது பார்த்துக்கா. கட்டான போன பைப்பு மேலே வந்துருச்சு. வருது கட்டாய் கீழே இறங்கிடுது பாருங்க. பூரா மண்ணு உள்ளே போடுது. தண்ணி மரம் எப்படி வருது மேலே. காலை 6 மணிலேருந்து இப்போ வேலை செஞ்சு இப்போ தான் மோட்டர் மேலே பைப் போட்டு சேர்த்துக்கலாம். பூரா மண் இறங்கிட்டு பாருங்கண்ணா. அந்த மோட்டர் மேலே வந்து பாருங்களேன். காலையிலேருந்து ஒரு அடி பிடிச்சி வேலை செஞ்சு இப்போ தான் மோட்டர் மேலே எடுத்துக்கிறோம். இது பூரா மண் மூடிக்குது, கல் மூடிக்குது பாருங்களா. மேலே மேலே பார்த்து மேலே பார்த்து அப்படி மேலே தூக்கிற மேலே பாருங்களா. இந்த மோட்டரை பாருங்க எப்படி கல் பிடிச்சிருக்கு பாருங்க. இந்த சைடு பார்த்தீங்களா இது ஊரா கல். இந்த பம்பு வேலைக்கு ஆகாது பார்த்தீங்களா. பம்பு வேலைக்கு ஆகாத அளவுக்கு போயிடுது. அந்தளவுக்கு கல் போட்டு அமுத்திடுது. மோட்டர் முழுசுமே கல் தான். அந்தளவுக்கு போட்டு மண்ணுங்க போட்டு மூடி கிடந்தது. நான் வந்து காலையில் 6 மணிலேருந்து வேலை செஞ்சு இப்போ தான் மோட்டர் மேலே வச்சுக்கிறோம் பாருங்க. இந்த மாதிரி இந்த மோட்டரை வந்துங்க வருஷத்துக்கு தூக்கி பாருங்க. தூக்கி பார்த்தா தெரியும். நீங்கள் இப்படி ஓடுன்னு விட்டுறீங்க. இப்போ பார்த்தா கல் ஓடாம லாக் அந்த போய் பாருங்க போட்டு அமுத்தி இது எல்லாமே உடஞ்சி போச்சு. அந்த கட்டை கட்டாக்கெல்லாம் பூரா கல் போட்டு அமுத்தியில் உடச்சி போடுது பார்த்தீங்களா. இது வரை கல் மோட்டர் மேலே பார்த்தீங்களா கல் எவ்வளோ இருந்தது. எந்த அளவுக்கு கல்லுங்க மோட்டர்லேருந்து இந்த அளவுக்கு அந்த கல் கிடந்துக்குது. பைக் பூரா பாருங்க அடி. பம்பு ஓட்டையாகி போச்சு. பம்பு மூட்டை இது பாருங்க. இந்த பம்பு வந்து ஓட்டையாகி போச்சு. இந்த கல் போட்டு அமுத்துறதுனால இந்த ஓட்டையானது. 2 ஓட்டையாகுது. 2 ஓட்டை. இது எந்த இடம் போகிற கட்டாகி போச்சு. எந்த இடம் போகிறது இது ஊரமே கட்டு தான். பம்பில் வேலைக்கு ஆகாது. சரி இந்த வேலை முடிஞ்சு ஆனால் இந்த வேலை முடிஞ்சது. அடுத்தது தான் கோயம்புத்தூர் கிளம்புறேன் பார்த்தீங்களா.